வருமானத்தை மட்டும் அதிகரிக்காதுங்க, உங்களுடைய நெட்வொர்த்தை அதிகரிங்க. நிறைய பேர் என்னுடைய சேலரி எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்பதிலே கவனம் செலுத்துறாங்க. ஆனால் உண்மையான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நெட்வொர்த்தை தான் நான் அதிகரிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வெல்த்தை பில்டப் பண்ணணும். உங்களுடைய வருமானம் 1 லட்சமாக இருக்கலாம், ஆனால் அதில் நீங்கள் 90,000 செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட மீதி இருக்கிறது 10,000 மட்டும்தான். அந்த 10,000 வச்சு நீங்கள் வெல்த் உருவாக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, செலவை கம்மி பண்ணணும். வெல்த் உருவாக்கும் பாதை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் அதிகரிக்கணும், ப்ளஸ் சேவிங்ஸ் அதிகரிக்கணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கணும். இதனால் அசட்ஸ் உருவாகும். இதனால் உங்களுடைய வெல்த்து கிரியேட் ஆகும். உங்களுடைய இன்கம் அதிகமாகி, உங்களுடைய சேலரி அதிகமாகி, உங்களுடைய செலவு அதிகமானால் உங்களுடைய சேமிப்பு கம்மியாகும். இதனால் வெல்த் உங்களுக்கு உருவாகாது. நெட்வொர்த்தை அதிகரிக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கணும், முதலீடுகள் அதிகரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசட்ஸ் அதிகரிக்கணும், இன்கம் அதிகரிக்கணும். இது மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முறையான நெட்வொர்த்து உருவாகும். ஸோ இந்த நெட்வொர்க்கை நீங்கள் உருவாக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கணும். சேமிப்புனா என்னென்ன பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உண்டியலில் பணத்தை போட்டு சேமிச்சிருப்போம். அதுபோல தான் நம்ம இப்போ ஒரு மணி பாக்ஸோ அல்லது பீரோவில் ஒரு லாக்கர்லையோ நம்ம மாதம் ஒரு 2,000 3,000 இப்படி நம்ம சேவிங்ஸை பண்ணலாம். இல்லைன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு ரெக்கரிங் டெபாசிட் மூலிமா நீங்கள் மாதம் 500 ரூபாயிலேருந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் சேவிங்ஸு பண்ணலாம். அதில் உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும். வட்டி மினிமம் உங்களுக்கு 5.5% உங்களுக்கு கிடைக்குது. முதலீடுகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய பாண்டை வாங்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ஸ்டாக்கை வாங்கலாம். அந்த ஸ்டாக் மூலிமா உங்களுக்கு பேசிவ் இன்கம் கிடைக்கும். பேசிவ் இன்கம்னா உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுடைய குழந்தைகள் பேரில் பொன்மகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் பணத்தை போடலாம். உங்களுடைய பேர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தங்கங்கள் வாங்கி அதை கோல்டு பாண்ட்ஸை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். அதேமாரி உங்களுடைய பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7.2% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சேவிங்ஸை அதிகப்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுடைய நெட்வொர்த் அதிகரிக்கும். நெட்வொர்த்னா கடன்கள் எல்லாம் கழித்தது போக வரக்கூடிய மொத்த சேவிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட்வொர்த். இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெல்த் பில்டப் ஆகும்.